OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். சிக்கன் வந்து என்னோடய ஃபேவரெட்டு. அதில் 65 சில்லி எது கொடுத்தாலும் எந்த டைம் கொடுத்தாலும் லஞ்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எப்போ கொடுத்தாலும் நான் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். மகேந்தர், இன்னைக்கு வந்து வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கிரேவி பண்ணலாமா? சிக்கன் கிரேவியா? ஆமாம், என்னோடய ஃபேவரட் சிக்கன் தான். அப்படிங்களா? இன்றைக்கி வந்து நீங்களே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து OPOS குக் பாட் வந்துட்டு மூடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். பிரியாணி எல்லாம் 2, 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கோம். தக்காளி 1 கப். அடுத்து வந்து சிக்கன் வந்து 1/2 kgயில் வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். 1.5 ஸ்பூன் வந்துட்டு சால்ட் போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் சிக்கனை ஏற்கனவே. அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அடுத்து வந்து 1 கப் வந்துட்டு கேரமலைஸ்ட் ஆனியன், அது ஒரு சைடாக மட்டும் போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாட் இன் பாட்னு சொல்லிட்டு மசாலா வந்து நம்ம வந்து உள்ளே வந்து இந்த பாத்திரத்தை வைக்க போகிறோம். அதான் பாட் இன் பாட், PIPன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, காஷ்மீரி மிளகாய் வந்து போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம், கிராம்பு போட்டிருக்கோம், எள்ளு போட்டிருக்கோம், சீரகம், தனியா விதை, கிராம்பு, தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். உள்ளே வச்சிடலாம். இப்போ வந்து இன்னர் விசில் எடுத்து நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இப்போ வெண்ட் வந்து ஓப்பனில் இருக்குது. நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து வெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து வெண்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. நேராக வச்சுருங்க. இங்கிட்டு இப்படி திருப்பி நேராக இப்படி வந்தால் க்ளோஸாக இருக்கும். இப்போ வந்து மெனு ஆப்ஷனில் சிக்கன் நம்ம வந்து வைக்க போகிறோம். இதில் வந்து சிக்கன் ஒரு ஆப்ஷன் வரும். அமுத்துங்க. இப்போ நம்ம வெங்காயம்லாம் வச்சோம் இல்லைங்களா வதக்கி, அது வந்து அந்த கேரா மோடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து புலாவுக்கு, சூப்புக்கு, இது ஃபிஷ்ஷு, இது சிக்கன் மோடு. இப்போ வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ 6 மினிட்ஸ் காட்டுது. நம்ம வெயிட் பண்ணலாம். நார்மலாக கேஸில் சமைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஏதாவது நார்மலாக நம்ம கேஸில் சமைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே நின்று வெங்காயத்தை வதக்கணும், தக்காளி வதக்கணும், அடி பிடிச்சிரும், சிக்கன் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து குக் பாட்டில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா 6 மினிட்ஸ் காமிக்குது. உங்களுக்கு வந்து குக்கிங் டைம் 6 மினிட்ஸு. ஆனால் உள்ளே இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ப்ரெஷர் பில்டப் ஆகுறதுக்கு வந்து ஒரு டைமிங் எடுத்துக்கும். நம்ம வந்து ப்ரெஷர் இதுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால அதுக்கும் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். நம்மளோட டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதில் வச்சுட்டு நீங்கள் என்னன்னாலும் ஒர்க் பண்ணிடலாம். உட்காந்துட்டு அடி பிடிக்குமோ என்னமோ ஏதோ அப்படின்னு. ஆமாம், நீங்கள் இதில் வதக்கவே இல்லையே எதுவுமே. உங்களுக்கு அந்த நம்ம சிக்கனை போட்டு வதக்கி வச்சுக்கணும். வாட்டர் ஊற்றும் இதில் அந்த மாதிரி எதுவும் வாட்டர் வந்து இப்போ சிக்கன் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி இதுவும் குக் ஆகிடும். வாட்டர் இதுக்கு தேவையே இல்லை. உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இல்லைங்களா? அப்போயே உங்களுக்கு தெரியும் அந்த கிரேவி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏற்கனவே உள்ளே வந்து தேங்காய் மசாலாலாம் வந்து உள்ளே வச்சுருக்கோம். இந்த பாட்டின் பாட்டில் வச்சுருக்கோம். அதை நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவி வந்துடும் உங்களுக்கு அந்த பதத்துக்கு. ஏன்னா சிக்கன் நார்மலாகவே தண்ணி விடும் உங்களுக்கு. தக்காளி வேறு நம்ம போட்டிருக்கோம். தக்காளியும் உங்களுக்கு வந்து வதங்குச்சுன்னா கொஞ்சம் ஜூஸ் ஆகிடும். அதனால ஆனியன் எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு க்ரீமி பேஸ்ட் மாதிரி அது உங்களுக்கு அந்த வந்துடும். ஆமாம், கீழே எதுவும் அடி பிடிக்காது. நம்ம பாத்திரத்தில் வச்சுருக்க மாதிரி அடி பிடிக்கும் அப்படிலாம் நம்ம வந்து எந்த பயமும் இல்லை. 100% வந்து குக் ஆயிரும் நம்மளுக்கு சிக்கன். ஒரு சில இடத்துல வராது. நம்ம வீட்டிலனா வந்துட்டு சொல்லுவாங்க சிக்கன் வேகலை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு உங்களுக்கு 100% வந்து குக் ஆகிடும். அது டைமிங் ஏற்ற மாதிரி அது எடுத்துக்கும். அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னபடி தான் நான் போட்டேன். அப்படிங்கும்போது நான் தனியாக குக் பண்ணும்போது எப்படி குக் பண்ணுறேன்னு தெரியாது. அதை அவங்ககிட்டே கேட்டேன். உங்கள் இதில் எல்லாமே நீங்களே வச்சுருந்தீங்க. நான் நீங்கள் சொல்ல ஒன்று எடுத்து போட்டேன். இப்போ நான் ரூமில் வச்சு தனியாக பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே என்ன தேவைப்படும், அது எப்படி நான் பார்க்குறது என்ன. உங்களை மாதிரி சமையல் தெரியாத ஆட்களுக்காக தான் OPOS செஃப் ஆப்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, ஸ்வீட்டு, சூப்பு,
இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் எது வேணுமோ உங்களுக்கு சாட் ஐட்டம் எல்லாமே வந்து பண்ணலாம் நீங்கள். மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் ரெசிபி தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பண்ணலாம். நல்ல அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் சரி நம்மளும் குக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு 6 மினிட்ஸ் தான் காட்டுச்சு. அது ப்ரெஷர் வந்துட்டு செட்டில் ஆகுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும் குக்கிங் டைம் எல்லாம் சேர்த்தே ஓகேங்களா. இப்போ வந்து வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கறி வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். வெண்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்ம உள்ளே இருக்க பாட்டின் பாட்டை வந்து வெளில எடுத்துடலாம். இப்போ வந்து உள்ளே இருக்க இன்னர் வெஸ்ஸில் வந்து நம்ம வெளில எடுத்து வச்சிடலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு ஓகேங்களா. நீங்கள் தண்ணி ஊற்றல கேட்டிங்களா, இப்போ தண்ணி அதிலே விட்டுருக்கு சிக்கன் கிரேவிக்கு. இப்போ நம்ம இன்னும் இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டையும் அதில் போடும்போது உங்களுக்கு அந்த கிரேவி பேட்டர்ன் வந்துடும். ஆமாம். இப்போ நம்ம உள்ளே ஒரு பாட் வச்சு வைக்கிறனால உள்ள மசாலாவும் ஒட்டவும் இல்லை, அடி பிடிக்கவும் இல்லை நம்மளுக்கு. இதில் வந்து சிக்கனுக்கு வந்துட்டு 1 கப் வந்து கொத்தமல்லி போடுறோம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு சிக்கன்னாலே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள். ஸ்மெல் நல்லா இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லலாமே. ஸ்மெல்லே நல்லா இருக்குண்ணா. சிக்கன் எப்படி கொடுத்தாலுமே நான் சாப்பிடுவேன். அதுலேயும் எங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு போடும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குமோ என்னன்னு பார்த்தேன். ஆனால் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஓப்போஸ் குக் பாட்டில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, நீங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்கா? நான் இதை எதிர்பார்த்தது வேறு, ஆனால் வந்திருக்கா அவுட்புட் வேறு. எதிர்பார்த்தோட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கு. இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டாக உங்களால் வந்து குக் பண்ண முடியுமா? பண்ணிடலாம். டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்மெல்லுமே நல்லா இருந்துச்சு. இனிமேல் எனக்கு பிடிச்ச சிக்கனை நானே தனியாகவே குக் பண்ணி சாப்பிட்லாங்க ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இப்போ.